மாவட்டம் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு வெடிமருந்து தொழிற்சாலையை தமிழக அரசை ஏற்று நடத்திட வேண்டும். நிலுவையில் உள்ள 6 மாத சம்பள தொகையை உடனே வழங்க வலியுறுத்தி நிர்வாகத்தை கண்டித்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். போராடி என்னென்ன சலுகை வேண்டுமோ அரசாங்கத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். முதல் முறையாக இந்த அதிமுக அரசு இதை கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பெரிய முதலாளிக்கு இந்த தொழிற்சாலையை விற்பதற்கு வேண்டி ஏற்பாட்டை செய்து விட்டார்கள். அது எனக்கு தெரியாது. அந்த வாங்குகிற தொழிலாளி என்னை பார்த்து முதலாளி சொன்னார், நீங்க எதுவும் குறுக்க நிக்காதீங்க சார், நான் வாங்கிக்கிறேன். அப்பதான் எனக்கு தெரியும் விஷயம். உடனே கலைஞர் சொன்னேன், கலைஞர் பரவான ஒரு அறிக்கை விடுன்னு சொன்னார். அப்ப கலைஞரும் உடன்பிறப்புடன் எழுதினார். அப்ப விட்டுட்டாங்க. பிறகு தொழிற்சாலை இருந்தது. பிறகு கலைஞர் வந்த பிறகு நசித்த போதெல்லாம் பணத்தை வாங்கி வாங்கி கொடுத்தோம். நாம் ஆட்சியிலிருந்து இறங்குவதற்கு முன்னால் கூட 5 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்தோம். ஆக இதுக்கு என்னென்ன சலுகை வேண்டுமோ அந்த சலுகையெல்லாம் செய்து கொண்டிருக்கோம். ஆனால் அன்றைக்கு எடுத்த சம்பந்தப்படி அதிமுக இதை ஒரு சிக் இண்டஸ்ட்ரி, உருப்படாத தொழிற்சாலை என்று சொல்லி, இதற்கு நாயை அடிப்பதற்கு முன்னால் பைத்தியம் என்று சொல்வதை போல இது சிக் இண்டஸ்ட்ரி என்று சொல்லி இதை விற்பதற்கு வேண்டிய நடவடிக்கையை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே தான் சம்பளம் கொடுக்காமல் இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த ஆட்சியில் எந்த நாட்டிலாவது ஒரு வேலை வாங்கி கொண்டு அங்க இருக்கிற எம்டி வாங்குறான் பணம், என்ன ஆபீசர் மற்ற எல்லாரும் பணம் வாங்கிக்கிறான், சம்பளம். நிர்வாக ஆபீஸா இருக்கிற நிர்வாகி அதிகாரி சம்பளம் வாங்குறான். ஆனா இந்த தொழில ஒரு 250-300 பேர் தான் இருக்கான். இவருக்கு ஏன்டா சம்பளம் கொடுக்கலன்னா தொழிற்சாலை நஷ்டத்துல போகுது. நஷ்டத்துல போனா இவருக்கு மட்டும் போகுமா, அவனுக்கு லாபமா? எனவே இவர்கள் சொன்னார்கள். இதை பத்தி நான் சொன்னேன், இது முக்கியமான விஷயம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நானே பன்னீர்செல்வம் முதலமைச்சர் அறைக்கு போன் போட்டேன். பிஏ எடுத்தார். எங்கேயா முதலமைச்சர் கேட்டேன். அவர் ஒரு மீட்டிங் இருக்கார். நல்லது, ஆனா நான் பேசணும்னு சொல்லுவேன், ஒரு முக்கியமான விஷயம் என்று நான் போனை வச்சுட்டேன். ஆனால் உள்ளபடியே பன்னீர்செல்வம் அவர்கள் என் போன் செய்தி வந்தது கேட்டு புதியதாக சீஃப் செக்ரட்டரியாக தேர்ந்தெடுக்கிற அந்த அம்மையாரை என்னோடு பேச சொன்னார்கள். திடீர்னு சீஃப் செக்ரட்டரி போன் வந்தாங்க. என்ன விஷயம் கேட்டேன். சிஎம் கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்களாமா? எல்லாத்தையும் விளக்கமா நடவடிக்கை எடுக்கிறேன் சார். முதல்ல இதை ஒரு ஐஏஎஸ் அவன் ஒரு பொடாமொழிக்கு முதல்ல அவனை தூக்குங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கலாம்னு சொன்னேன். உடனே அந்த அம்மா நான் சொல்லிடுறேன்னு சொன்னாங்க.